இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் தலாக் அப்படின்னா என்ன, குலா அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் திருமணமான ஒரு கணவனும் மனைவியும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக வெளியே வந்து விவாகரத்து பெறுவது தான் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் குலா தலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தலாக் அப்படின்னா விவாகரத்து அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் குலா அப்படின்னா என்னன்றத நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஆனா குலா அப்படின்னாலுமே அது விவாகரத்து தான். இந்த விவாகரத்தை யாரு யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த பெயர்கள் மாறும். அது என்னங்கிறத இப்ப நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் எவ்ரிதிங் அபவுட் இஸ்லாம் தமிழ். தலாக் அப்படின்னா என்ன? ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து வாழ விருப்பப்படாம அவங்களா வாலண்டியரா அந்த உறவை நானே முறிச்சுக்கிறேன் அப்படின்னு விவாகரத்து செய்யறதுக்கு பெயர் தான் தலாக் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது குலா அப்படின்னா என்னன்னா, ஒரு மனைவி தன்னுடைய கணவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம மனைவியா கணவனுக்கு செய்யக்கூடிய விவாகரத்து தான் குலா அப்படின்னு சொல்லப்படும். இஸ்லாமிய ஷரியத்துல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் சட்டங்களும் சமமானதாகவே பெண்களுக்கும் இருக்கு. அதுல பெண்களுக்கு சொல்லப்பட்ட முக்கிய சட்டங்கள்ல ஒன்றுதான் குலா அப்படிங்கிற பெண்கள் கொடுக்கக்கூடிய விவாகரத்து சட்டம். இஸ்லாத்துல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஒரு சட்டமே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். குலா அப்படிங்கிற இந்த சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருந்தே நடைமுறையில இருக்கு அப்படிங்கறத பின்வரக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. சாபித் பின் வைஷ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு சுஹாபி இருக்காங்க. அவங்களுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவரான சாபித் பின் கைஷுடைய குணத்தையோ மார்க்க பற்றையோ நான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க கூட நான் வாழ்ந்தா இஸ்லாத்துல இருந்துட்டே நான் நிராகரிப்புக்குரிய செயலை எங்க செஞ்சிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சாபித் அவங்க உன்னை திருமணம் செய்யும் போது உனக்கு மனக்கொடையாக கொடுத்த தோட்டத்தை நீ அவங்களுக்கே திரும்பி தந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் அவங்களுக்கே திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாபித் அவங்களை கூப்பிட்டு, இந்த தோட்டத்தை நீயே வாங்கிக்கிட்டு உன்னுடைய மனைவியை நீ ஒரு முறை தலாக் சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரி அப்படிங்கிற நூல்ல பதிவாயிருக்கு. அதாவது இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை பிடிக்கல அப்படின்னா தாராளமாக அவங்க பெற்றுக்கொண்ட மகர் தொகை எதுவோ அதை திரும்ப அந்த கணவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலகி கொள்ளலாம் அப்படிங்கறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட இருந்து குலா கொடுக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சமுதாய தலைவர் யாரோ அவங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம தெரியப்படுத்தணும். அந்த சமுதாய தலைவருக்கு தெரியப்படுத்தாம நம்ம குலாவோ இல்ல தலாக்கோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி அப்படின்ற பந்தத்தை நிர்ணயிக்க கூடியது இஸ்லாமிய ஷரியத் படி ஒரு மகர் தொகை தான். அப்படிப்பட்ட மகர் தொகையை நம்ம திரும்ப கொடுக்கும் போது அதுக்கு சாட்சியாளராக ஒருத்தர் வேணும்ல, அந்த சாட்சியாளராக தான் இந்த சமுதாய தலைவரை இஸ்லாம் வந்து நிர்ணயிக்குது. இன்னும் இந்த மாதிரி பெண்கள் அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது அப்படின்ற இன்னொரு ரீசனுக்காகவும் இந்த சமுதாய தலைவரை இஸ்லாம் இந்த கணவன் மனைவின்ற ரெண்டு பேருக்குள்ள கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத ஒரு கணவர் கூட கட்டாயமா வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் எந்த இடத்துலயுமே சொல்லல. இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. பரீரா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு முகீஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கணவராக இருக்காங்க. இந்த பரீரா அப்படிங்கிறவங்களுக்கு முகீஸ் அவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. ஆனா இந்த முகீஸ் அப்படின்ற அவங்களுக்கு பரீரா மேல அவ்வளவு இஷ்டமும் பாசமும் இருக்கு. இவங்க வேணான்னு சொன்ன உடனே அவங்க காலை சுத்தின பாம்பு மாதிரி இந்த பரீரா அப்படின்ற அவங்க மனைவியை சுத்தி சுத்தி வந்து அவருடைய தாடி எல்லாம் நனைஞ்சு போற அளவுக்கு அழுகுறாங்க. எங்க தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போயிருவாளோ அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, முகீஸ் தன்னுடைய மனைவி இடத்துல இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கதையும் பரீரா அவங்களுடைய கணவன் மேல இவ்வளவு கோவத்தையும் வச்சிருக்கத பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரீரா அப்படிங்கிற அந்த பெண்மணி கிட்ட போய், நீங்க உங்க கணவன்கிட்டயே திரும்பி போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பரீராங்கிற பெண்மணி, யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு உத்தரவிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவிடல, ஆனால்
உங்களுக்கு நான் பரிந்துரை செய்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரீரா அப்படிங்கிற அந்த மனைவி அப்படின்னா அவங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி குலாவும் வாங்கிடுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி அப்படிங்கிற நூல்ல பதிவாயிருக்கு. அடுத்து ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு குலா கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன சட்டங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய கணவனை பிடிக்கல அப்படின்னா முதல்ல அவங்க அந்த பகுதியுடைய தலைவர்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது, அந்த திருமணத்தின் போது அவங்க மகராக தன்னுடைய கணவன்கிட்ட இருந்து என்ன வாங்கினாங்களோ அதை அப்படியே அவங்கள்ட்ட ஒப்படைக்குமாறு, அதாவது கணவன்கிட்ட ஒப்படைக்குமாறு அந்த தலைவர் அந்த மனைவிக்கு கட்டளையிடணும். மூன்றாவது, அந்த கணவன் தான் கொடுத்த மகரை திரும்ப பெற்றுக்கொண்டு அவங்களுடைய மனைவியை விட்டு பிரிந்து விடணும். அந்த கணவனுக்கு இதுல விருப்பமே இல்லாட்டியும் கூட அந்த ஊர் தலைவர் அந்த திருமண உறவு அப்படிங்கிறத அந்த இடத்துல ரத்து செஞ்சே ஆகணும். நான்காவது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய வேணாம் அப்படின்னு சொல்லி தலாக் சொல்றாங்க அப்படின்னா 3 மாதவிடாய் காலம் அவங்களுடைய மனைவிக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த மனைவிய இந்த இடைப்பட்ட நாட்கள்ல எப்ப விருப்பப்பட்டு மனசு மாறினாலும் கூட அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு மனைவியாக ஒரு கணவனுக்கு குலா கொடுக்கறாங்க அப்படின்ற போது மனசு மாறினாலும் கூட மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான அந்த சான்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்காது. ஐந்தாவது, கணவன் தன்னுடைய மனைவிக்கு தலாக் சொல்றாங்க அப்படின்னா அந்த மனைவி 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அவங்க மறுமணம் செய்து கொள்ளாமல் கண்டிப்பாக இருக்கணும். இதுவே ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு குலா கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த மனைவி 1 மாதவிடாய் காலம் வரைக்கும் மறுமணம் அப்படின்ற ஒன்றை செய்யாம இருக்கணும். இந்த சட்டத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு பெண்மணி அவங்களுடைய கணவன்கிட்ட இருந்து விவாகரத்து பெற்றுக்கொண்டு ஹல்ரத் உஸ்மான் ரலி அவங்க கிட்ட வராங்க. அப்போ அவங்கள்ட்ட எவ்வளவு நாள் நான் எத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு உஸ்மான் ரலி அவங்க நீங்க 1 மாதவிடாய் காலத்தை அடையும் வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீண்டும் சொல்றாங்க, இந்த விஷயத்துல மகாலியா அப்படின்ற குலத்தை சார்ந்த மரியம் அப்படின்றவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அதே தான் உங்க விஷயத்திலையும் நான் கடைபிடிக்கிறேன். அந்த பெண்மணி சாபித் பின் கைஷ் பின் ஷம்மாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு மனைவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த கூடுதலான விஷயத்தையும் உஸ்மான் அலி அவங்க பதிவு செய்றாங்க. இந்த 1 மாதவிடாய் காலம் அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்கள திரும்ப மறுமணம் செய்து கொள்ளலாம். இதுல அவங்க குலா கொடுத்தது தப்பு, முதல் கணவரோடயே சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுலயும் தப்பு எதுவும் கிடையாது. அவங்களுடைய கணவன் சம்மதிச்சாங்க அப்படின்னா இருவரும் மீண்டுமே இஸ்லாமிய முறைப்படி மகர் கொடுத்து திருமணம் செய்து சேர்ந்து வாழலாம். இது போல இன்னும் நிறைய மார்க்க சட்டங்கள், மார்க்க விஷயங்கள் பத்தி நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்ரிதிங் அபவுட் இஸ்லாம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க.